வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்க்குறேன். இது நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு 2 பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும்னா 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு நல்லா துருவின கேரட் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். அப்போ தான் கேரட்டு சீக்கிரமாக வெந்து வரும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க சில பேர் கேரட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் ரைஸ் செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா குக் ஆகியிருக்கு. கேரட் நல்லா சுருங்கியிருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்லா குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சாதத்தோட கேரட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. கேரட் தனியாக சில குழந்தைங்களாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் கூட சேர்ந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த கேரட் ரைஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஈஸியாக மார்னிங்கில் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் பல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.